இப்போ நம்ம பார்க்க போகிறது பால்ராம் கதா சாப்டர் 2ஓட கண்டினியூஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தாட்கா அப்படின்ற ராட்சசியை ராமர் லக்ஷ்மணர் சேர்ந்து அழித்ததுனால மிகவும் சந்தோஷம் அடைகிற அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய சாஸ்திர வித்தைகள்லாம் கற்றுத்தராரு. இப்போ நம்ம பார்க்கலாம். मगरिषि का आश्रम वहाँ से अधिक दूर नहीं था, लेकिन तब तक रात हो चली थी. विश्वामित्र ने वह दूरी अगले दिन दैत्य करने का निर्णय लिया. ताटका मर चुकी थी, उसका भय नहीं था. तीनों ने रात वही बिताई. ताटका वन में जो अब पूरी तरह भय मुक्त था. ஸோ மகரிஷியோட ஆசிரமம் வந்து அங்கேருந்து அதிக தூரம் இல்லை, இருந்தாலும் அந்த ராத்திரி பொழுது தப் தக் ராத் ஹோ சலித்தி, அதனால ராத்திரி பொழுது ஆனதுனால விஸ்வாமித்திரர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுதூரி அக்லே தின்னா அடுத்த நாள் வந்து நம்ம கடந்துக்கலாம், அடுத்த நாள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நிர்ணயிலியா அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறாரு. தாட்கா மர் சுக்கி தி, ஸோ தாட்கா இறந்ததுனால இப்போ அந்த இடத்துல பயம்ன்றது கிடையாது. தீனோனே ராத் வகி பிதாயி, ஸோ மூவரும் சேர்ந்து அங்கேயே வந்து அந்த இரவு பொழுதை கழிக்கிறாங்க. பிதாயி அப்படின்னா இரவு பொழுது அங்கே கழிக்கிறாங்க. தாட்கா वन में जो अब पूरी तरह பயமுக்தனா ஃபியர் ஃப்ரீ, ஸோ பயம் இல்லாத ஒரு வனப்பகுதியா இப்போ அந்த வனம் ஆயிடுச்சு. அதனால இப்போ சந்தோஷமா அங்க அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. सुबह जंगल बदला हुआ था, अब वह ताटका वन नहीं था क्योंकि ताटका नहीं थी. भयानक आवाजें गायब हो चुकी थी. पत्तों से गुजरते हवा थी, उसकी सरसराहट का संगीत था. चिड़ियों की चहचहाहट थी, शांति थी, तस्वीर बदल गई थी. ஸோ இப்போ அந்த ஜங்கல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதலா ஹுவா அப்படின்னா ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ராட்சசி இருந்த வரைக்கும் எல்லாம் பயத்தில் இருந்தனால இப்போ ராட்சசியை ராமர் லக்ஷ்மணர் சேர்ந்து கொன்னதுனால இப்போ அந்த வனத்தோடைய இடமே வந்து வேற மாதிரி இருக்கு. பதலா அப்படின்னா மாறி இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ தாட்காவன் நஹீதா, இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா முதல்ல தாட்காவன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு, இப்போ அதோட பேர் தாட்காவன்ன்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ தாட்கா அங்கே இல்லை. பயானக் ஆவாஸா காயப் போச்சுக்கு, காயப் அப்படின்னா மிஸ்ஸிங்னு அர்த்தம். ஸோ பயானக் ஒரு மாதிரி ஒரு பயம் நிகழ்ந்த ஒரு சத்தம் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தோசி குஜிர்த்தி ஹவா, குஜிர்த்தி அப்படின்னா பாஸ் ஆகி வருது, கடந்து வருது. ஸோ இலைகளை கடந்து வர அந்த காற்றோட சத்தம், சர்சராகட் அதோட சலசலப்பு சத்தம் தான் கேட்குது. சிடியாம் பறவைகளுடைய சக் சஹாகட் அதோடைய ட்வீட்டிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல இனிமையான அந்த சத்தம் தான் கேட்குது. சாந்தி தி தஸ்வீர் பதல்கை, தஸ்வீர் அப்படின்னா பிக்சர், ஒரு காட்சியானது எப்படி இருக்குன்னா பதல்கை தி, அந்த காட்சியே வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி ரொம்ப பயம் நிறைந்த அந்த வனம் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா சாந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. सिद्धाश्रम का अंतिम पड़ाव था, महर्षि का आश्रम. रास्ता छोटा भी था, मनोहरी भी. प्राकृतिक सौंदर्य का आनंद लेते तीनों लोग जल्दी ही आश्रम पहुंच गए. आश्रम वासियों ने उनकी अगवानी की, अभिनंदन किया. उनकी प्रसन्नता दुगुनी हो गई थी. महर्षि विश्वामित्र के आश्रम लौटने की खुशी, राम लक्ष्मण के आगमन का सुख. ஸோ சித்தாராம் அப்படின்றது மகரிஷியோடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை சென்றடைகிறதுக்கான அந்திம் படாவ் அப்படின்னா கடைசி ஸ்டாப்பிங், கடைசி ஊர் வந்து அவங்க சேர்ந்திருக்காங்க. ராஸ்தா சோட்டா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அவருடைய ஆசிரமத்தை சென்று அடைஞ்சிருவாங்க. மனோஹாரி, ஸோ இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறது. பிரகிருத்திக் சௌந்தர்ய அப்படின்னா அந்த நேச்சரோட அழகை பார்த்துக்கிட்டே அந்த சந்தோஷத்திலே மூணு பேரும் ஜல்தீஹி ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஆசிரமத்தை சென்று அடைஞ்சிட்டாங்க. ஆசிரமவாசியோனே உனக்கு ஆக்வானி அப்படின்னா ரிசப்ஷன் அர்த்தம், அவங்களை வந்து வரவேற்கிறாங்க. அபிநந்தன் கி, அபிநந்தனா கிரீட்டிங், ஸோ அவங்களை வந்து வரவேற்பு பண்ணி நல்லா அவங்கள உபசரிக்கிறாங்க. உன்கி பிரசன்னதா துகுனி ஹோகை, துகுனி அப்படின்னா வந்து இரட்டிப்பு மடங்காயிடுது அவங்களுடைய சந்தோஷம். அந்த ஆசிரமாஷோட சந்தோஷங்கள் இரட்டிப்பு மடங்காகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி விஸ்வாமித்திரர் திரும்பி வந்துட்டாரு, அது ஒரு சந்தோஷம். ராம் லக்ஷ்மணுடைய ஆகமன், அவங்களோட அரைவல், அவங்க வந்தடைந்ததும் வந்து இன்னொரு ஒரு சந்தோஷம். विश्वामित्र यज्ञ की तैयारियों में लग गए. अनुष्ठान प्रारंभ हुआ. आश्रम की रक्षा की जिम्मेदारी राम लक्ष्मण को सौंप कर महर्षि आश्वस्त थे. अनुष्ठान अपने अंतिम चरण में था, पूरा होने वाला था कुछ ही दिनों में. ஸோ விஸ்வாமித்திரர் வந்து அந்த யஞ்ஞா அப்படின்னா அந்த ரிச்சுவல்ஸ், அந்த சடங்கை வந்து செய்யறதுக்கு தயாராயிட்டாரு. அந்த யாகத்தை வளர்க்கறதுக்கு தயாராயிட்டாரு. தயாரியோ மிளகை அனுஷ்டான ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சடங்கு வந்து ஆரம்பமாகி விட்டது. ஆசிரம் கி ரக்ஷா கி ஜிம்மேதாரினா கடமை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ராம் லக்ஷ்மண், ஸோ இந்த ஆசிரமத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையை ராம் லக்ஷ்மண் கிட்ட ஒப்படைச்சிட்டு, சவும்கர் அப்படின்னா ஒப்படைத்து விட்டு மகரிஷி ஆஸ்வஸ்துனா ரொம்ப வந்து நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. அனுஷ்டான் அப்படியே அந்திம் சரண் அப்படின்னா அந்த ரிச்சுவல் இன்னும் கடைசி முடிகிற தருவாயில இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அது முடிஞ்சிரும். பூரா ஹோனே வாலா குச் ஹி தினோமே.
5 दिन तक सब ठीक ठीक चलता रहा, शांति से निर्विघ्न। लगता था कि राजकुमारों की उपस्थितियों ने ही राक्षसों को भागा दिया है। राम और लक्ष्मण ने यज्ञ पूरा होने तक ना सोने का निर्णय किया। वे लगातार जागते रहे, चौकस रहे। कमर में तलवार, पीठ पर तुनीर, हाथ में धनुष, பிரத்யஞ்சா चढ़ी हुई, हर स्थिति के लिए तैयार. ஸோ 5 दिन तक அவங்க வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து ஒரு 5 நாட்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக போச்சு. சாந்தி சே நிவிர்கன் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. லக்தா தாக்கி ராஜ்குமாருக்கு உபஸ்திதி அப்படின்னா பிரசன்ஸ், அவங்க அங்கே இருக்கிறதுனால ராட்சசோங்க பாகா தியாக. ஸோ ராட்சசர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. யாருமே வந்து அந்த யாகத்தை தொல்லை பண்ணவே இல்லை. 5 நாட்களாக யாருமே அங்கே வரல. ராம் और लक्ष्मण ने यज्ञ पूरा होने तक ना सोने का निर्णय किया. ஸோ ராமர் லக்ஷ்மண் என்ன நிர்ணயம் அப்படின்னா என்ன அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யாகம் முடிகிற வரைக்கும் நம்ம தூங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் டெசிஷன் எடுத்திருப்பாங்க. லகாதார்னா கண்டினியூஸாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாகிரதை அப்படின்னா வந்து விழிப்புடன் இருக்கிறாங்க, விழிச்சிட்டே இருக்கணும், நம்ம தூங்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. சவுக்கஸ் அப்படின்னா வந்து ரொம்ப விஜிலண்டாக, ரொம்ப விழிப்புடன், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க. கமர்மே தல்வார், கமர் அப்படின்னா வெயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடுப்பு பகுதியில் வந்துட்டு அவங்க என்ன வச்சுருந்தாங்க, கத்தி வச்சுருந்தாங்க. பீட் பர் துணீர் அப்படின்னா வந்து அந்த அம்பானது வந்து பின்னாடி வச்சிருந்தாங்க. ஹாத் மே தனுஷ், ஸோ வில் வச்சிருந்தாங்க. பின்னாடி வந்து வில் வச்சிருந்தாங்க. ஹாத் மே தனுஷ், கையில் வந்து அந்த வில் அம்பு வச்சிருந்தாங்க. பிரத்யஞ்சா சடி ஹுயி, பிரத்யஞ்சா அப்படின்னா வந்து 2 பேருமே வந்து எப்படி இருந்தாங்க, ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தாங்க. ஹர் ஸ்திதி கேலியே தயார். ஸோ ஹர் ஸ்திதி என்ன நடந்தாலும், ஸ்திதி அப்படின்னா சுச்சுவேஷன், என்ன நடந்தாலும் நம்ம வந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தயாராக அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அனுஷ்டான் का अंतिम दिन अचानक भयानक आवाजों से आसमान भर गया. सुबाहु और मारिच ने राक्षसों के धल भल के साथ आश्रम पर धावा बोल दिया. मारिच क्रोधित था, यज्ञ के अलावा भी इस बात से कि राम लक्ष्मण ने उसकी माँ को मारा था, ताटका को. ஸோ அனுஷ்டான்கா அந்திம் தினம், அந்த ரிச்சுவலுடைய அந்த சடங்கினுடைய கடைசி தினம். அச்சானக் அப்படின்னா சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு பயம் நிகழ்ந்த ஒரு சத்தம் அந்த இடத்துல வருது. ஆவாசோ அப்படின்னா சத்தம் அந்த இடத்துல கேட்குது. ஆஸ்மான் பர்கயா, ஸோ ரொம்ப வந்து வானம் வரைக்கும் கேட்குற மாதிரி அந்த சத்தம் கேட்குது. சுபாஹு அவர் மாரிச், ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ராட்சசர்களோட கூட்டத்தோட அந்த இடத்துல வந்து சேர்றாங்க. தாவா அப்படின்னா வந்து 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆசிரமத்தை வந்து அவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவா போல்தியா மாரிச் குரோதித்து தான். இந்த 2 பேரில் வந்து மாரிச் அப்படின்றவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, யங்யாக்கு அலாவா அப்படின்னா அதர் தன் தட். ஸோ யங்யா இந்த யாகம் அது ஒரு கோவம். அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம் லக்ஷ்மண் வந்து சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவை வந்து கொண்டுட்டாங்க. அவங்களோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா தாட்கா. ஸோ இந்த மாரிச்சோட அம்மா தான் வந்து தாட்கா. அந்த வனப்பகுதியில் இருந்தவங்க தான் அவங்க. தாட்கான்ற வந்து அந்த ராட்சசி தான் அந்த மாரிச் அப்படின்ற ராட்சசியோடைய அம்மா. ராம் ने राक्षसों का हमला होते ही कार्रवाई की, धनुष उठाया और मारिच को निशाना बनाया. मारिच भान लगते ही मूर्छित हो गया. भान के वेग से बहुत दूर जाकर गिरा समुद्र के किनारे. वह मरा नहीं. जब होश आया तो उठकर दक्षिण दिशा की ओर भाग गया. राम का दूसरा भान सुबाहु को लगा. उनके प्राण वहीं निकल गए. सुबाहु के मरने पर राक्षस सेना में भगदड़ मच गई. वे चिल्लाते भागे. कुछ लक्ष्मण के बाणों का शिकार हुए, अन्य जान बचाकर भाग खड़े हुए. सो राम ने राक्षसों का हमला होते ही कार्रवाई की. ஸோ हमला होते ही ना அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கார்வாய் அப்படின்னா ஆக்ஷன். ஸோ ஹம்லா பண்ணுறதுக்கு, அட்டாக் பண்ணுறதுக்கு அவர் ஆரம்பிச்சிட்டாரு ராட்சசர்களை. தனுஷ் உட்டாயா அவர் மாரிச்க்கோ நிஷானா அப்படின்னா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மாரிச் அப்படின்றவரை டார்கெட் பண்ணுறாரு. மாரிச் பான் லக்தே ஹி மூர்ச்சித் ஹோகே. மூர்ச்சித் அப்படின்னா வந்து அன்கான்ஷியஸாக, அந்த பானம் அவர் மேலே பட்ட உடனே அந்த மார்ச்சித் அப்படின்ற ராட்சசனா இருந்தால் அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. பான் கே வேக் சே, ஸோ அந்த பானத்தோட வேகத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தூரம் போய் அவர் விழுந்துடுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம். ஸோ ஒரு சமுத்திரத்துக்கிட்ட போய் அவர் வந்து விழுந்துடுறாரு. ஆனால் அவர் வந்து இறக்கலை,
போய் விழுந்துடுறாரு. ஜப் ஹோஷ் ஆயாசோ அவருக்கு அந்த ஞாபகம் வரும்போது என்ன பண்ணாரு, எழுந்து தக்ஷின் திஷானா சவுத் சைடா பார்த்து அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. राम का दूसरा बाण सुबाहू को लगा. सर रामर என்ன பண்ணாருன்னா இன்னொரு ஒரு பானத்தை வந்து சுபாஹு மேல வந்து விடுறாரு. उनका प्राण उसके प्राण वही निकल गया. सो बाणம் அந்த விட்ட வேகத்திலே வந்து அவர் இறந்து போயிடுறார். சுபாஹுன்ற ராட்சசனும் இறந்துடுறாரு. சுபாஹு के मरने पर राक्षस सेना में भगदट मच गई. ஸோ ராட்சச சுபாஹு அப்படின்ற இறந்தவன ராட்சசர்கள் ஒருத்தர் மறுத்த ஒருத்தர் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் கூடுது. வெச்சிக்தே சிலாத்தே பாகேரன் எல்லாருமே கத்திக்கிட்டே அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சில ராட்சசர்களை லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு, அவருடைய பானத்தினால அவர் கொல்றாரு. அந்நிய ஜான் பஜாக்கர் சில ராட்சசர்கள் வந்து உயிர் தப்புனா போதும் அப்படின்னு வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. மகரிஷி விஸ்வாமித்திரக்கு அனுஷ்டான் சம்பன்ன ஹுவாசோ விஸ்வாமித்திரோடைய அந்த அனுஷ்டான சடங்கானது வந்து நல்லபடியாக நிறைவேறுது. राम ने महर्षि को प्रणाम करते हुए पूछा, अब हमारे लिए क्या अन्याय है मुनिवर. महर्षि ने राम को गले लगाया, कहा, हम लोग यहाँ से मिथिला जाएंगे महाराज जनक के यहाँ विदेह राजा के दरबार में. मैं चाहता हूँ कि तुम दोनों मेरे साथ चलो उनके आयोजन में हिस्सा लेने. महाराज के पास एक अद्भुत शिव धनुष है, तुम भी उसे देखो. ஸோ இந்த மாதிரி அந்த எல்லா ராட்சசர்களையும் கொண்ட உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, மகரிஷியை வந்து பிரணாம்னா வணங்கி இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணங்கி அவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ எங்களுக்காக என்ன இருக்குது, நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனுமதி கோர்றாரு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலே லகாயா அப்படின்னு அவரை வந்து தட்டி கொடுத்து அவரை வந்து பெருமைப்படுத்துகிறார். ராமரை பெருமைப்படுத்தி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ மிதிலா நகரத்துக்கு போகணும். அங்கே வந்து யார் இருக்கா அப்படின்னா மகாராஜ் ஜனக் இருக்கிறாரு, விதேஹ் ராஜா. ஸோ அந்த ராஜாவினுடைய தர்பாருக்கு நம்ம இப்போ போகணும். மை சாவுதா ஹூம் கி தும் தோனோ மேரே சாட்ச், நீங்களும் என் கூட வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அவருடைய அந்த சபையில் வந்து நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஹிஸ்ஸாலேனா அவருடைய சபையில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு சிவ தனுஷ் இருக்குது, அதை பார்க்கறதுக்காக தான் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. राम और लक्ष्मण अगली यात्रा को लेकर उत्साहित थे. नए स्थान देखने और जानने का अवसर. सोन नदी पार कर विश्वामित्र मिथिला की सीमा के पास पहुंचे. अपने शिष्यों और राजकुमारों के साथ वे गौतम ऋषि के आश्रम से होते हुए नगर में पहुंचे. ஸோ ராமர் லக்ஷ்மணன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே இன்னொரு யாத்திரை நம்ம போக போறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. உற்சாகித் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இன்னொரு இடத்த நம்ம பார்க்க போறோம், அதே மாதிரி அந்த இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு உற்சாகத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஸோ இவங்க மிதிலா நகரத்துக்கு போகணும் அப்படின்னா சோன் நதி அப்படின்றத கிராஸ் பண்ணி தான் அவங்க போகணும். இப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், அந்த நதியை கிராஸ் பண்ணி சீமா அப்படின்னா அதோட பார்டர் மிதிலாவோட பார்டரை போய் சென்று அடைகிறாரு. அவர் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சிஷ்யம் ராஜ்குமாரரான ராமர் லக்ஷ்மர் கூட போய் சேர்றாரு. அவங்க எங்கே தங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் ரிஷி ஆசிரமத்தில் தங்கி அவங்க அந்த நகரத்தை சென்று அடைகிறாங்க. राजा जनक ने महल से बाहर आकर विश्वामित्र का स्वागत किया. तभी उनकी दृष्टि राजकुमारों पर पड़ी. विदेह राजा चकित रह गए. वे स्वयं को रुक नहीं पाए. महर्षि से पूछा, ये सुंदर राजकुमार कौन है? मैं इनके आकर्षक से खींचता जा रहा हूँ. ஸோ அவங்க இவர் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் அப்படின்னு செய்தியை கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, ஜனக் மகாராஜா வந்து வெளியில வந்து அவங்கள வந்து வரவேற்கிறார். ஸ்வாகத் கியா வெளியில வந்து வரவேற்கிறாரு. அப்ப வரும்போது அவருக்கு அவருடைய பார்வை வந்து இந்த ராமர் லக்ஷ்மர் மேல விழுது, ராஜ்குமார் அவங்க மேல விழுது. அவங்கள பார்த்த உடனே அவர் ஒரு நிமிஷம் ரொம்ப சக்கித் அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ரொம்ப ஸ்டன்னாகவும் ஆயிட்டாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவராலேயே வந்து நிலையாக நிற்க முடியல. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, இந்த சுந்தர் ராஜ்குமார்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. மை இன்கே ஆக்கர்ஷக் சே கீஞ்ச்னா ஜா ரஹா ஹூ. ஸோ இவங்களுடைய அழகு இந்த தேஜஸை பார்க்கும்போது என்னால் நிலையாகவே இருக்க முடியல. खींचता அப்படின்னா வந்து என்னால் நிலையாக என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ये राम और लक्ष्मण है महाराज दशरथ के पुत्र. मैं इन्हें अपने साथ लाया हूँ आपका अद्भुत धनुष दिखाने. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மர் அவர்கள். இவங்க வந்து மகாராஜ் தசரதோடைய மகன்கள். நான் வந்து இவங்களை என் கூட எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களோட அந்த சிவ தனுஷை அவங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இவங்களை என் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. विदेहराज ने महर्षि उनके शिष्यों और राजकुमारों के ठहरने की व्यवस्था की. एक सुंदर उद्यान में अगले दिन
सभी आमंत्रित लोग ऋषि मुनि और राजकुमार यज्ञशाला में उपस्थित हुए। वहां महर्षि ने फिर धनुष का उल्लेख किया। महाराज जनक ने अपने अनुचरों को आज्ञा दी, शिव धनुष को यज्ञशाला में लाया जाए। ஸோ விதேக ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி அவருடைய சிஷ்யர்களான இந்த ராஜ்குமாரர்களை இருவரையும் வந்து டெஹர்னி அப்படின்னா தங்குவதற்காக ஒரு வியவஸ்தா ஒரு இடத்த வந்து அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு. வியவஸ்தா அப்படின்னா வந்து ஏற்பாடு செய்கிறது. எக் சுந்தர் உதான்மே ஒரு அழகான ஒரு உதான் அப்படின்னா ஒரு தோட்டம், ஒரு கார்டனில் வந்து தங்க வைக்கிறாரு. அக்லே தின் அப்படின்னா அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமந்திரித் லோக், ஆமந்திரித் அப்படின்னா இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோக் மக்கள், ருஷி முனிவர்கள், அந்த ராஜ்குமார்கள் எல்லாருமே வந்து யஜ்ஞசாலையில் வந்து எல்லாருமே வராங்க. उपस्थित அப்படின்னா பிரசன்ட்னு அர்த்தம், அங்கே வந்து அவங்க இருக்காங்க. மகரிஷி ने फिर धनुष का उल्लेख किया. उल्लेख அப்படின்னா அதை பற்றிய விவரமாக வந்து சொல்கிறாரு. மகரிஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கள்கிட்ட வந்து ஒரு சிவ தனுஷ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த தனுஷோடைய ஒரு அதை பற்றின ஒரு இது எல்லாருக்கும் சொல்கிறாரு. மகாராஜ் ஜனக்னே अपने अनुचारों को आज्ञा दी. अनुचारों அப்படின்னா அவருடைய காவலாளிகளுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து கட்டளையிடுறாரு, என்ன பண்ணணும் அப்படின்னா சிவதனுஷை வந்து यज्ञशाला கொண்டு வாங்க அப்படின்னு அவர் கட்டளையிடுறாரு. शिवधनुष सचमुच विशाल था, लोहे की पेटी में रखा हुआ था. पेटी में पहिए लगे हुए थे, 8 पहिए. उसे उठाना लगभग असंभव था. पहियों के सहारे खिसकाकर उसे एक से दूसरी जगह ले जाया जाता था. अनुचर मुश्किल से उसे खींचते हुए यज्ञशाला में ले आए. धनुष देखते ही विदेह राजा एक पल के लिए उदास हो गए. ஸோ சிவதனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நிஜமாவே சச்முச் வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாலமானது, ரொம்ப அகண்டமான ஒரு பெரிய வில்லானதாக இருக்கும். அது லோஹேக்கு பெட்டி, லோஹே அப்படின்னா அயன், இது ஒரு இரும்பு பெட்டியில் வந்து அதை வச்சுருக்காங்க. பெட்டியுமே பஹியான சக்கரங்கள், ஒரு 8 சக்கரங்கள், 8 பஹி 8 சக்கரங்கள் சுற்றி வந்து அந்த வண்டியை வந்து தள்ளிட்டு வராங்க. அதோட தான் அந்த சிவதனுஷ் இருக்குது. உசே உட்டானா லாக்பக் அசம்பவ் தாசா, அதை எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பாசிபிள். அசம்பவ் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள், ரொம்ப கடினமான ஒன்றாகும். பஹியே கே சஹாரி, சஹாரினா அந்த வீலினோட ஹெல்ப்னால அவங்க என்ன பண்ணுறாங்க, கிஸ்காக்கர் அப்படின்னா அது வந்து புல்லிங் இழுத்துக்கொண்டே அதை வந்து என்ன பண்ணுறாங்க, உஸ் ஏக் சே தூசரி ஜகக்கு லே ஜாயா ஜாதா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதை அனுச்சர் முஷ்கில் சே, அனுச்சர் அப்படின்னா அந்த காவலாளிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை என்ன பண்ணாங்க, கிஞ்ச்தே ஹுய், அதை புல் பண்ணிகிட்டே வந்து यज्ञशालाக்கு கொண்டு வராங்க. தனுஷ் தேக்தே ஹி விதேக ராஜா ஏக் பல் கேலியே உதாஸ் ஹோ. இதெல்லாம் பார்க்கும்போது, தனுஷை பார்க்கும்போதே அவர் ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப உதாஸ் அப்படின்னு ரொம்ப கவலை அடைகிறாரு. கவலை அடைஞ்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, उन्होंने कहा मुनिवर मैंने प्रतिज्ञा की है अपनी पुत्री सीता के विवाह के संबंध में, जो यह धनुष उठाकर उस पर प्रत्यंचा चढ़ा देगा उसी के साथ सीता का विवाह होगा. अनेक राजकुमारों ने प्रयास किया और लज्जित हुए. उठाना तो दूर, वे इसे हिला तक नहीं सके. प्रत्यंचा क्या चढ़ाते. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிவர்கிட்ட எல்லா முனிவர்கள்ட்ட சொல்கிறாரு, பிரதிஞ்ஞானா நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய மகள் சீதாவுடைய கல்யாணத்தை பற்றின பேச்சு தான் இது. என்ன அப்படின்னா, ஜோ யஹ் தனுஷ் உட்டாக்கர், யாரால் இந்த தனுஷை எடுக்க முடியுதோ எடுத்து அவங்களுடைய பலத்தை வந்து அந்த தனுஷ் மேலே அவங்களால காட்டும். பிரத்யஞ்சா சடாதேங்க, யார் வந்து அவங்களுடைய பலத்தை அந்த தனுஷ் மேலே காட்ட முடியுதோ அவங்களுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், சீதாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அநேக் ராஜ்குமார்னே பிரயாஸ் கியா, அவர் லட்சித், பிரயாஸ் அப்படின்னா எல்லாருமே வந்து எஃபர்ட் எடுத்து அதை ட்ரை பண்ணுறாங்க. லட்சித் அப்படின்னா வந்து அட்டம் பண்ணுறாங்க, எல்லாமே அதை ட்ரை பண்ணுறாங்க. உடானா தோ தூர் வேயிசே ஹிலா தக் நஹி சக்கே. ஸோ எடுக்கிறது அப்படின்றதே வந்து எப்படி ரொம்ப கஷ்டமானது, அதை அசைக்கவே முடியல. ஹிலா அப்படின்னா அதை மூவ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும்போது அது எப்படி எடுக்க முடியும், அது எடுக்கவே முடியாது. அதில் வேற பிரத்யன்ஷா, அதில் வந்து நம்மளுடைய எஃபர்ட்டை போட சொல்கிறாங்க, அதை எடுத்து அதை உபயோகிக்க சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானதாக ஒன்று அவருக்கு மனசில் பட்டுச்சு. विदेह राजा का संकेत समझकर महर्षि विश्वामित्र ने राम से कहा, उठो वत्स यह धनुष देखो. ஸோ விதேக ராஜா கா சங்கேத் அப்படின்னா அவருடைய முகபாவங்களை பார்த்துக்கிட்டோம். ஸோ முகபாவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ராஜ்குமாரை ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த முகபாவங்களை பார்த்துக்கிட்டு சமைச்சுக்கிற அதை புரிந்து கொண்டு இவர் என்ன பண்றாரு, மகரிஷி விஸ்வாமித்திரர் ராமர் கிட்ட சொல்றாரு, உடோ வத்ஸ், வத்ஸ் அப்படின்னா வந்து குழந்தை, எழுந்துரு மகனே, நீ வந்து அந்த தனுஷை பாரு அப்படின்னு சொல்றாரு. राम ने सिर झुकाकर गुरु की आज्ञा स्वीकार की, आगे बढ़े, पेटी का
ढक्कन खोल दिया। राम ने पहले धनुष देखा, फिर महर्षि को। गुरु का संकेत मिलने पर राम ने वह विशाल धनुष साहस ही उठा लिया। यज्ञशाला में उपस्थित सभी लोग हतप्रभ थे। ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு, மகரிஷி சொன்ன உடனேயே அவருடைய கட்டளைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து உடனே வராரு. சிர்சுக்கா கர்ச தலை குனிந்து கொண்டு அவர் சொல்றது எல்லாமே அவர் கேட்குறாரு. ஆகே படை முன்னோடி வராரு. பெட்டிகா டக்கன், டக்கன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மூடி, அந்த இரும்பு பெட்டியினுடைய மூடியை வந்து திறக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ராம்னே பெஹ்லே தனுஷ் தேக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தனுஷ், அந்த சிவதனுஷ் வந்து பார்க்குறாரு. அப்புறம் மகரிஷியை பார்க்குறாரு. பார்த்துட்டு குரு கா சங்கேத், ஸோ அவருடைய அனுமதியை பெற்ற உடனே என்ன பண்ணுறாரு, விஷால் தனுஷ் சாகசி உட்டாதியா, அந்த விசாலமான அந்த தனுஷை வந்து சாகஸ் அப்படின்னு ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக வந்து அவர் எடுத்துட்டாரு. யஜ்ஞசாலாமே உபஸ்தித் சபி லோக் ஹத்பிரம்ப அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே கூடியிருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இஸ்கி பிரத்யஞ்சா சடாதோ முனிவர், ராம்னே பூச்சா. ஸோ அதை கையில் எடுத்துட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, பிரத்யஞ்சா சடாதோ, இதை நான் உபயோகிக்கலாமா, நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டு அவர் முனிவர் கிட்ட திருப்பியும் அனுமதி கேட்குறாரு. அவசிய எதி ஐசா கர் சக்தே ஹோ, ஸோ நீ கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. विदेह राजा चकित थे। राम ने आसानी से धनुष चुकाया, ऊपर से धबारा प्रत्यंचा खींची, दबाव से धनुष बीच से टूट गया, उसके 2 टुकड़े हो गए, बच्चों के खिलौने की तरह। यज्ञशाला में सन्नाटा छा गया, सब चुप थे, एक दूसरे की ओर देख रहे थे. ஸோ ராமர் அதை கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, விதேகராஜா சக்கித்தை. ஸோ ராமர் வந்து அதை எடுத்த உடனே கையில் எடுத்து நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே விதேகராஜா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. ராம் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக அந்த தனுஷை வந்து கையில் எடுக்கிறாரு. ஊப்பர் சே தபாரா பிரத்யஞ்சா கிஞ்சி, ஸோ அதை வெளில விடுறதுக்காக அதை கையில் எடுக்கிறாரு. தபாவ் சே தனுஷ் பீச் சே டூட் கயா. ஸோ தபாவ் அப்படின்னா அவரோட ப்ரெஷர்னால, அவர் எடுத்த அந்த அவரோட ஸ்ட்ரென்த்னால என்ன ஆச்சுன்னா, அந்த தனுஷானது बीच से नडु बीचना मिडिल வந்து இரண்டா வந்து ஒடிஞ்சிருச்சு. उसके 2 टुकड़े हो गया. ஸோ அது 2 துண்டுகளாக அந்த தனுஷ் உடைஞ்சிருச்சு. எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சோக்கு கிலோனே, கிலோனே அப்படின்னா விளையாட்டு பொருள், டாய்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி 2 துண்டா அது வந்து உடைஞ்சிருச்சு. எங்கேயாசாலுமே சன்னட்டா, சன்னட்டானா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அங்கே வந்து ஃபுல் சைலன்ஸ் ஆயிடுச்சு. சன்னட்டா சாக்கையா சப் சுப்பு தே, எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. ஏக் தூசரேக்கு ஓர் தேக் ரஹே சே, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. सभाकार की चुप्पी महाराज जनक ने तोड़ी, उनकी खुशी का ठिकाना ना था। उन्हें सीता के लिए योग्य वर मिल गया था, उनकी प्रतिज्ञा पूरी हुई. जनकराज ने कहा, मुनिवर आपकी अनुमति हो तो मैं महाराज दशरथ के पास संदेश भेजूं, भारत लेकर आने का निमंत्रण. यह शुभ संदेश उन्हें शीघ्र भेजना चाहिए. ஸோ இவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தவொடனே, சபையில் இருக்கவங்களும் அமைதியாக இருந்தவொடனே மகாராஜ் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, குஷிகா டிகானா, டிகானா அப்படின்னா அவரோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து சீதாக்காக ஒரு நல்ல ஒரு வரன் கிடைத்ததுக்கான சந்தோஷம் அவருக்கு. என்ன அவர் சொன்ன அந்த ப்ராமிஸ், அவர் சொன்னார் இல்லையா, அவர் வார்த்தைகள் வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. ஜனகராஜனுக்காக முனிவர், ஸோ முனிவர்கிட்ட உடனே கேட்குறாரு, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா தசரதுக்கு நான் இந்த சந்தேஷ் அப்படின்னா இந்த மெசேஜை வந்து நான் அனுப்பிடுவேன். பாராத் லேக்கர், பாராத் அப்படின்னா உங்களோட ப்ரெசிஷன், ஸோ அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வரத்துக்கான ஒரு நிமந்திரன், ஒரு அழைப்பு, நிமந்திரனா இன்விடேஷனை வந்து அழைப்பு விடுத்துருவேன். யஹ் சுப் சந்தேஷ் உனக்கு சீக்கிர பேஜ்னா சாயி. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து அவருக்கு சீக்கிரமே போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. महर्षि के अनुमति से दूत अयोध्या बेचे गए सबसे तेज चलने वाले रथों से. इस बीच जनकपुर में धूम मच गई. भारत के स्वागत की तैयारियां होने लगी. नगर की प्रसन्नता चरम पर थी. ஸோ மகரிஷியோட அனுமதியோட என்ன பண்ணுறாங்க, தூத் அப்படின்னா வந்து ஒரு மெசேஞ்சர், இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அயோத்தியாவுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. இந்த மெசேஜை கொண்டு போகிறவங்க சப்சே தேஜ், ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு ரதத்தில் வந்து அனுப்புகிறாங்க. இஸ் பீச் ஜனக்பூருமே தூம் மச் கை. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஜனக்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா, சீதாவுடைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஊரே வந்து கோலாகலம் கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வரவேற்க மக்களை வந்து வரவேற்கிறதுக்காக, அயோத்தியாருந்து வரப்போகிற மக்களை வரவேற்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நகர் கி பிரசன்னதா சரம் பர்த்தி. ஸோ அந்த பிரசன்னத்தான அந்த சந்தோஷத்துக்கு வந்து சரம் பர்த்தி அப்படின்னா எல்லையே இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. महाराज जनक का संदेश मिलते ही अयोध्या में भी खुशी छा गई. आनन फानन में भारत तैयार हुई. हाथी, घोड़े, रथ, सेना. भारत को मिथिला पहुंचने में 5 दिन लग गए.
ஸோ இந்த மெசேஜ் இந்த விஷயம் அங்கே போய் சேர்ந்த உடனே அயோத்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனன் ஃபானன்னுமே பாரத் தயார் ஹுயிஸ். ஆனன் ஃபார்னா ரொம்ப ஹரிபரியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்ன பண்ணுறாங்க, எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஹாத்தி கோடி ரத்து சேனா எல்லாத்தையும் அழைத்து கொண்டு மிதிலா நகரத்துக்கு வராங்க. அந்த மிதிலா நகரத்துக்கு வந்து அடையிறதுக்கு அவங்களுக்கு 5 நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. जनकपुरी जगमगा रही थी, हर मार्ग पर तोरण दूर, हर जगह फूलों की चादर, एक एक कोना सुवासित, हर घर के प्रवेश द्वार पर वंदनवार, एक एक घर से मंगल गीत, मुख्य मार्ग पर दर्शकों की आभार बीट, खिड़कियों और छइयों से झांकती महिलाएं, एक नजर राम को देख ले, राम सीता की जोड़ी दिख जाए. जनकपुरी जगमगा रही थी, हर मार्ग पर तोरण द्वार, हर जगह फूलों की चादर, एक एक कोनों सुवासित. ஸோ அந்த ஜனக்பூரே எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்மகா ரொம்ப பிரகாசம் ஆயிடுச்சு. ஊரோட ஒவ்வொரு மூலையிலுமே வந்து விழா கோலம் பூண்டு அந்த ஊரே ரொம்ப அழகாயிடுச்சு. ஸோ பூக்கள் தூவி ஒவ்வொரு வீடுங்களும் ஹர் ஹர் ஏக் ஏக் கர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு மங்கள கீதம் பாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிடிக்கியும் அவர் செய்யும் அப்படின்னா வந்து அந்த வீட்டோட பால்கனி இருக்கு இல்லையா, அங்கே இருந்தும் ஜன்னலில் இருந்தும் எட்டி எட்டி பார்க்குறாங்க, ராமரை நம்ம பார்க்க முடியுமா, பார்த்தா தான் நம்ம ராமர் சீதாவோட ஜோடி எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊரே வந்து ரொம்ப ஆவலாகவும் அந்த கல்யாணத்துக்கு ஆவலாகவும் எதிர்பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. विवाह से ठीक पहले विदेह राजा ने महाराज दशरथ से कहा, राजन राम ने मेरी प्रतिज्ञा पूरी कर बड़ी बेटी सीता को अपना लिया. मेरी इच्छा है कि छोटी पुत्री उर्मिला का विवाह लक्ष्मण से हो जाए. मेरे छोटे भाई कुशध्वज के भी 2 पुत्रियां हैं, मांडवी और ஸ்ருதி கீர்த்தி. கிருப்பையா உன்ஹே பரத் அவர் சத்ருதன் கேலியே ஸ்வீகார் கரே. ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜ் தசரத் கிட்ட விதேஹ் ராஜா மதிலையின் ராஜா என்ன சொல்கிறார், அதாவது சீதாவினோட தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து என்னுடைய வாக்கை வந்து நிறைவேற்றி சீதாவை வந்து இப்போ உங்களுடைய குலவதுவாக்கிட்டாரு. எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது, சீதாக்கு ஒரு தங்கி இருக்கு, எனக்கு இன்னொரு மகள் இருக்கிறா, அவங்க பேர் வந்து ஊர்மிளா, அவங்கள லக்ஷ்மணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி என்னோட தம்பி குஷ்தவஜ் அப்படின்றவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, மாண்ட்வி அவர் ஸ்ருதி கீர்த்தி. இந்த 2 பேரையும் உங்களுக்கு இன்னொரு 2 மகன்கள் இருக்கிறாங்க இல்லையா, பரத் அவர் சத்ருதன், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ராஜா தசரத்னே எஹ் பிரஸ்தாவ் தத்கால் மான்லியா. ஸோ பிரஸ்தாவ் அப்படின்னா அந்த ப்ரப்போசல், அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, தத்கால் அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து அதை ஒத்துக்கிறாரு. விவாஹ் கே பாத் பாரத் குச் दिन जनकपुरी में रुकी. भारती बहुओं को लेकर अयोध्या लौटे तो रानियों ने पुत्र वधुओं की आरती उतारी, स्त्रियों ने फूल बरसाए, शंख ध्वनि से गलियों गूंज उठी. यह ஆனந்தோத்சவ் லகாதார் கை தீனோம் தக் சல்தா ரஹா. ஸோ விவாகம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஜனக்பூர்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அயோத்தியா நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த புது தம்பதியர்களுக்கு வந்து நிறைய ஆரத்திலாம் எடுத்து அவங்கள நல்லபடியாக வரவேற்கிறாங்க. இந்த ஆனந்தோத்சவ் ரொம்ப இந்த சந்தோஷமான நாட்கள் ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி நீடிச்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.